நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, அக்கா மொட்டை எடுத்துட்டிங்களா? எங்கே எடுத்தீங்க? எப்போ எடுத்தீங்க? அந்த மொட்டை எடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. நான் வந்து சமயபுரத்தில் மொட்டை எடுத்தேன். கிட்டத்தட்ட 20 நாள் ஆகுது. சமயபுரத்தில் மொட்டையை எடுக்கிறத வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அளவு கிடையாது, செல்லை பிடுங்கிக்குவாங்க. அதனால் என்னால் எடுக்க முடியல. மொட்டை எடுத்ததுக்கப்புறம் சந்தன பூசின வீடியோ தான் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால் அடுத்த டைம் பழனியோ இல்லை வந்து ஐயர்மலையோ அங்கேயாவது நான் மொட்டை அடிக்கும்போது கண்டிப்பாக அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஹாய், நான் வந்து மொட்டை எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஒரு சிஸ்டர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டதுனால அவங்களுக்காக அந்த வீடியோ கேட்டிருந்தாங்க. அக்கா, நானும் மொட்டை எடுக்கணும், ஆனால் எனக்கு வந்து ஒரு பயமாக இருக்குது, வெக்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலில் கேட்டிருந்தாங்க. எதுக்குங்க பயம்? உசுரை கொடுத்த சாமிக்கு மசுரை கொடுக்க என்ன பயம்னு நான் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமோ இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியோ நமக்கு பிடிச்சவங்க தான் நமக்கு உலகமே. நமக்கு வந்து உலகமே நம்ம குழந்தைங்களும் நம்ம வீட்டுக்காரரும் தான். அவங்களுக்கே ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது ஜஸ்ட்டு ஒரு முடி தானே, அது 2 மாதத்தில் வளர்ந்துடும். ஆனால் மொட்டை எடுக்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய சாதாரண விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட எனக்கு 32 வயசு ஆகுது. அப்போது 32 வருஷமாக இருந்த முடியை நம்ம விட்டுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் பெரிய விஷயமா தான் இருக்கும். ஆனால் சாமி குழந்தைங்க அப்படின்னு யோசிக்கிறப்ப அது வந்து ஜஸ்ட்டு ஒரு சின்ன விஷயமா தான் தோணுமே. அப்புறம் வந்து நம்ம சாமிக்கு செய்கிறதுக்கு கணக்கு பார்க்கவே கூடாது, அதனால் வெக்கப்படவே கூடாது. நீங்கள் மொட்டை எங்கே அடிக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த கோயிலில் போய் பாருங்கள், எவ்வளோ பேர் திரும்ப மொட்டை அடிக்கிறாங்க. கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க எல்லாருமே அடிக்கிறாங்க. தயவு செஞ்சு வெக்கப்படாதுங்க. முடிங்கிறது 2 மாதத்தில் முளைச்சிரும். உங்களுக்கு வந்து தலை சீவிர வேலை மிச்சம், ஷாம்பு போடுற வேலை மிச்சம், எல்லாமே மிச்சம். ஈஸியாக கிளம்பிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் மொட்டை அடித்ததுக்கப்புறம் லாங் ஹேராக இருக்கவங்களுக்கு கூட ஷார்ட் ஹேர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆணுச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் முடி இருந்தால் தான் அழகு, முகத்தோற்றம் முடி தான் அழகு, வெளி தோற்றம் அப்படிங்கிறத வந்து தயவு செஞ்சு மாற்றுக்கங்க. மனசு வந்து அழகாக இருந்துச்சுனாலே போதும். உங்களுக்கு உங்களை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மொட்டை அடிக்கிறது வந்து ஒரு விஷயமாகவே தெரியாது. நான் பாரு மொட்டை அடித்தாலும் எவ்வளோ அழகாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து எல்லாரையுமே ஃபேஸ் பண்ணலாம். அது வந்து சின்ன விஷயமாக தான் தோணும். சகோதரி, எனக்கு வந்து நம்ம மொட்டை அடிச்சிட்டோமே அப்படின்ட்டு ஒரு ஃபீல்லாம் கிடையாது. நம்ம சாமிக்கு நேர்த்தி கடன் வச்சுட்டோம், ஐயோ இவ்வளோ முடி இருக்கே, அதை மிஸ் பண்ணுறோமே, மொட்டை எடுக்கணுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு எடுத்திங்கன்னா நம்ம செஞ்ச வேண்டுதலுக்குரிய பலனே கிடையாது. அதனால் மனசளவில் முதல்ல ப்ரிப்பேர் ஆகுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஈஸியாக மொட்டை அடிச்சுக்குவீங்க. அப்புறம் வந்து பொதுவாக பெண்களை பொறுத்தவரையும் பெண்களுக்கு வந்து அழகே முடி தான். அந்த முடியவே அவங்க வந்து காணிக்கையாக செலுத்துகிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்திருக்கும். அந்த கஷ்டம் வந்து கடல் போல் வந்தாலும் அது வந்து கடுகு போல் குறைஞ்சிருக்கும். அதுக்கு வந்து நம்ம நன்றி கடன் செலுத்தணும் அல்லவா? அதுக்காகவாவது அந்த நேர்த்தி கடனை செஞ்சிடணும். மொட்டை எடுக்கிறப்ப சந்தோஷமாக மனசில் எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் ரிலாக்ஸாக எடுங்க. அப்படி செஞ்சால் தான் அந்த நேர்த்திக்கடன் வந்து சாமிக்கும் நம்மளுக்கும் மனசு நிறைவாக இருக்கும். ஒரு துளி கூட நம்ம மொட்டை எடுக்க போகிறோமே அப்படின்னு வருத்தோடு எடுத்திங்கன்னா அந்த நேர்த்திக்கடன் செஞ்சும் பலனே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் ரொம்ப சந்தோஷமாக தான் மொட்டை எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து ஒரு துளி அளவு கூட ஃபீலே கிடையாது. முடிங்கிறது 2 மாதத்தில் வந்துருச்சு. கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள் 20 நாள் ஆகுது, இவ்வளோ முடி வந்துருச்சு. இன்னும் 1 மாதம் ஆயிடுச்சுன்னா பசங்க மாதிரி நம்ம வந்து எப்போதுமே பின்னியே போட்டுட்ருக்கோம். இப்போ கொஞ்ச நாளையே க்ரேப் கட்டிங்க அது மாதிரி வெட்டிக்கிட்டு தான் அலைவோமே கொஞ்சம் வித்தியாசமாக. அதே மாதிரி நான் சாமிக்கு வந்து திருமாங்கல்யம் இருக்குல்ல, அதை வந்து கழட்டி போட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 வருஷம் ஆகுது. ஒரு நாள் கூட நம்ம கழுத்தில் வந்து தாலி இல்லையே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. சாமிக்கு உண்டியில் கழட்டி போட்டப்ப சந்தோஷமாக தான் மனசார தான் கழட்டி போட்டேன். இந்த சமயபுரம் மாரியம்மனோட தாலி வந்து எப்படி வளருதோ அது மாதிரி நம்ம தாலி வந்து வளரும். நம்ம வீட்டுக்காருக்கு எந்த நிலைமையிலையும் பிரச்சனையே வராது. நான் வந்து ஃபஸ்ட்டு கழட்டி போட்டதுனால தான் 2வது நடந்த விபத்துலேயுமே எங்கள் வீட்டுக்கார் வந்து தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போனது மாதிரி தப்பிச்சு வந்தார். அதனால் நான் அதுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் மொட்டை அடிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக. சிஸ்டர், நீங்கள் வந்து எந்த பயமும் வேணாம், போய் மனசளவில் ப்ரிப்பேர் ஆகிட்டு நீங்கள் போய் மொட்டை அடிச்சுக்கோங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் நமக்கு வேண்டுதல் வைப்பாங்க. அதனால் வேண்டுதல் வச்சவங்கள திட்டவே திட்டாதீங்க. அப்புறம் நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது நம்மளை பார்க்குறப்ப என்னம்மா எங்கேம்மா மொட்டை எடுத்த அப்படின்னு கேட்பாங்களே தவிர ஏம்மா மொட்டை எடுத்த, எதுக்குமா மொட்டை எடுத்த அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைலில் வந்து நீங்கள் சீவிக்கலாம். போனி டைலு, வாவு இல்லாமல் எப்படினாலும் சீவிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் என் குழந்தைங்களுக்கெல்லாம் பிறந்த முடி எடுக்கிறப்ப மண்டை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நம்ம மண்டையே மொட்டை எடுத்து நம்ம பார்க்க முடியுமா?
அந்த பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது. நான் மொட்டை அடித்ததுக்கப்புறம் என் மண்டை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் பார்த்துக்கிட்டேன். அது வந்து எனக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. நம்ம ஃபுல்லாக மொட்டை எடுத்ததுக்கப்புறம் அடுத்து வளர்கிற முடி வந்து முதல்ல இருந்த முடியை விட அதிகமாக தான் வளரும். அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதனால் ஒரே மனசாக போய் மொட்டை எடுக்கலான்னு வேண்டுதல் இருக்கிறவங்க வேண்டுதல் எடுத்துருங்க. பொம்பளைங்க வந்து மொட்டை எடுக்கக்கூடாது, ஆம்பளைங்க மட்டும் தான் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து மாற்றுங்க. யார் வேணாலும் மொட்டை எடுத்துக்கலாம் அவங்க மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா. நீங்கள் வந்து பிடிச்சிக்கிட்டு போய் மொட்டை எடுங்க. உங்களுக்கு மொட்டை அடித்ததுக்கப்புறம் உங்களையே ரொம்ப பிடிக்கும். இதுதான் என்னோடய மொட்டை எடுத்த எக்ஸ்பீரியன்ஸு. பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.